வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சி SIHS காலனி பகுதியில் குடியிருக்கிற பொதுமக்கள் கோமதி நகர் விரிவாக்க பகுதியில் குடியிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு அரசு பார் ஒன்று ஆல்ரெடி இருக்குது, டாஸ்மாக் இருக்குது. இதுக்கு நாங்கள் ஏற்கனவே தெரிவித்தோம் எதிர்ப்புகள். இங்கே இருக்கிற பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இவங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்ன பிள்ளைகள நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கிரவுண்டில் உட்காந்து அவங்கவுங்க ரவுண்டாக உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ஆல்ரெடி எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ வந்து இந்த காலி இடத்துல புதுசாக 11 to 11 FL2 வந்து வருவதாக அரசு அனுமதி கொடுத்ததாக கேள்விப்பட்டோம். இந்த FL2 வந்து இங்கே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா எங்களால் இங்கே குடியிருக்கவே முடியாது, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. எனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசு வந்து இதற்கு மறுப்பு தெரிவிக்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்க, என் பேர் சுகன்யா. நான் வந்து இந்த SIHS காலனி மகாத்மா காந்தி ரோட்டில் இருக்கிற குடியிருப்பு பகுதியில் வசிக்கிறேன். நான் வந்து இங்கே சில வருஷங்களாக இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாஸ்மார்க் வந்து ஏற்கனவே இருக்குது, டாஸ்மார்க்கு ஆல்ரெடி இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு நவீன பார் வசதியோட டாஸ்மார்க் வந்து கொண்டு வர்றாங்களாமா. இது வந்து எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இங்கே நாங்கள் வந்து குடியிருக்கிற மக்கள் வந்து எங்களால் ரொம்ப வசிக்கிறதுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிற பார்னால இங்கே வந்து எங்களால் நடமாடக்கூட முடியலை. இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இங்கே வந்து தயவு செஞ்சு இந்த பார் வசதி வந்து அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்கிறத சொல்கிறாங்க. இந்த அனுமதியை ரத்து செஞ்சு எங்களுக்கு வந்து வேற எந்த விதமான தொழில் வேணால் வரலாம். ஆனால் இந்த பார் வசதி மட்டும் எங்களுக்கு வந்து வரவே கூடாது. ரெஸ்டாரண்ட் கூடயே பார் வசதின்னு சொல்கிறாங்க. 11 to இரவு 11 மணி வரைக்கும் இருக்கிறத சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து இது ரொம்ப அசௌகரியமாக இருக்குது. எங்களால் இங்கே குடியிருக்கவே முடியலை, ரொம்ப தொந்தரவாக இருக்குது. இதுக்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து இதுக்காக நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு வந்து அரசு தான் வந்து எங்களுக்கு நல்ல முடிவாக சொல்லணும்.